ஹாய். நேற்று நைட்ல இருந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது நியூஸில், சோஷியல் மீடியாவில், எல்லாத்துலேயும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார், அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இது ஏன் அட்மிட் ஆனார், எதுக்காக, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஆக்சுவலி நேற்று நைட் ரஜினி சார் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. பட் யாரும் பயப்பட வேண்டாம், இது நார்மல் செக்கப் தான். அவர் ரொம்ப ஹெல்த்தியாகவே, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாரு. இப்போ தான் ஆடியோ லான்ச் முடிஞ்சுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா நம்மலாம் பார்த்துருப்போம், கேரளாவில் வந்து ஓணத்துக்கு வந்து அவர் போட்ட டான்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கிறாரு, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். பட் அவருக்கு ரெஸ்ட் இல்லாமல் ஓவராக அலைச்சல், ஸோ இப்படியே அவர் ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணதால் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இது உடனே சடனாக எடுத்து உடனே எமர்ஜென்சியாக போய் அட்மிட் ஆனாரான்னா இல்லை. இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே அவர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டு 2 வீக்ஸாக டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த அடி வயிற்றில் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. ஆல்ரெடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அடி வயிற்றில் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. அதை பற்றி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அவர்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, வேட்டையன் ஆடியோ லான்ச் இருக்குது, அண்ட் தென் டப்பிங் இருக்குது, வேட்டையன் டப்பிங் இருக்குது, கூலி ஷூட் இருக்குது. அந்த ஷெட்யூல்லாம் பாதிக்கக்கூடாதுன்றதால இது இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம கமிட் பண்ண மாதிரி இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகின்ற பிளானில் தான் அவர் இந்த பிரச்சனையோடையவே அவர் ஷூட்டில் இருந்திருக்கிறார், கூலியில். அண்ட் தென் ஆடியோ லான்ச் வந்திருக்கிறாரு. ஈவன் ஆடியோ லான்ச்சில் டான்ஸ்லாம் கூட ஆடினார். ஸோ இதெல்லாம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா ஓகே ஃபைன். இப்போது வேட்டையன் வந்து 10th ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சண்டே அன்னைக்கு சன் டிவியில் அந்த ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண பிறகு சரி இப்போ போயிட்டு நம்ம அட்மிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் அட்மிட் ஆகிருக்காரு. ஆனால் டாக்டர்ஸ் நேற்று நைட் ஆக்சுவலி அட்மிட் ஆகிருக்கிறாரு, மண்டே நைட் அட்மிட் ஆகிருக்கிறாரு. டியூஸ்டே மார்னிங் வந்து ஒரு 7:30 to 9:30க்குள்ளே அவருக்கு ஒரு செக்கப் இருக்குது. அந்த செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பற்றி என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்றது வெளியில் அப்டேட் வரும். அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா, இல்லை ஜஸ்ட்டு ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அந்த வயிற்றுக்கு கீழே கொஞ்சம் வீக்கமாக இருந்திருக்கு. அதுக்காக முன்னாடியே பார்த்துக்கலாம் இல்லைங்களா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால் முன்னாடியே அட்வான்ஸாக வந்து அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ டியூஸ்டே மார்னிங் வந்து அவருக்கு ஒரு செக்கப் இருக்குது. அந்த செக்கப் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 to 3 days ஆப்வியஸ்லி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அது முடிச்சுட்டு மறுபடியும் ஆஸ் யூஷுவல் அவரோட ரொட்டீன் லைஃப்க்கு அவர் போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸில் இதை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பாதி வந்து உண்மையாகவும் பாதி வந்து வதந்தியாகவும் போயிட்டே இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் யாருமே ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தலைவர் எப்போவுமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் கண்டிப்பாக இருப்பார், நம்புவோம். இன்னும் அவர் நிறைய படம் நடிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய மக்களுக்கு ஏதாவது அவரால் முடிஞ்ச நல்லது செய்ய வேண்டியது இருக்குது. இவ்வளோலாம் இருக்குது. அதனால் கடவுள் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். அவரை இன்னும் கடவுள் ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் கண்டிப்பாக வச்சுருப்பார். நம்மளெல்லாம் இன்னும் நம்மளுக்கு அப்புறமா இருக்க ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு அவர் ஹெல்த்தியாக இருப்பார்ன்றது நம்மளோட நம்பிக்கை. அதையே நம்புவோம், அதான் நிச்சயமாக நடக்கும். அதனால் யாருமே பேனிக் ஆக வேண்டாம். ஹீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹெல்த்தி. இதெல்லாம் ஒரு காமன், ஏன்னா ஆப்ரேஷன் ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆன ஒரு மனுஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து காமனாக வரும் போகும். அதனால நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. யார் எந்த வதந்தி சொன்னாலும் நம்பாதீங்க. இதுதான் முக்கியமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே 1னா 9 ஆக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். நம்ம அவருக்காக பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். அவருக்காக நம்ம நல்லா ப்ரே பண்ணிப்போம். அவர் இதே போல் எப்போவுமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் அவர் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். நம்மளுக்கு அப்பப்போ அவரால் முடிஞ்சப்போ ஒரு படம் நடித்து கொடுத்தாருன்னா அதுவே போதும். கரெக்டாக? ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இன்னும் கூலி ஷூட் இருக்குது, அதுவே பாதி 50% தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 50% முடிய வேண்டியது இருக்குது. அண்ட் தென் ஜெயிலர் 2 இருக்குது. அது இப்போ வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. நம்மலாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லது தான் நடக்கும். அதை தாண்டி இன்னும் 2-3 படம் கமிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் எப்போவுமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுருப்பாருன்றது நம்ம நம்புவோம். தட்ஸ் இட். இது உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன், கன்வே பண்ணியாச்சு.
நான் ஆக்சுவலி இன்னைக்கு போட வேண்டிய வீடியோவே வேற ஒரு வீடியோ வர வேண்டியது இருக்குது. அந்த வீடியோ ரெடியாக தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே இந்த நியூஸ் வந்ததால் சரி இதை நம்ம சொல்லிடுவோன்னு இந்த வீடியோவை நான் போட்டேன். ரொம்ப சீக்கிரம் ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு மறுபடியும் வரப்போகுது, ரெடியாக இருக்குது. அன்டில் தட் பை ஃப்ரம் எம்கேஆர். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.